திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் திருமணமாக இப்படி ஒரு திருத்தலம், அதுவும் நம்ம திருச்சிலேயே இருக்கு. அதுவும் 1100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலயம். அந்த ஆலயம் எங்க இருக்குன்னு வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். சிற்றவேஷகாம் சிவசிதம்பரம் நம சிவஹாம்யே ஜகதம்பிகே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஜயே பவரோகிணாம் ஜயே சர்வவித்தானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. அனைவருக்கும் அடியேன் சுந்தரேசனுடைய நமஸ்காரங்கள். இந்த ஊர் பொம்மசமுத்திரம் என்ற கிராமம், திருச்சி மாவட்டம், திருவரங்கம் வட்டம், பொம்மசமுத்திரம், அதாவது நாச்சிக்குறிச்சி கிராமத்திலே பொம்மசமுத்திரம் என்கின்ற சிறிய ஊரிலே இத்தலம் இருக்கிறது. இவ்வாலயம் காசி விஸ்வநாதர், விஷாலாட்சி அம்பிகை உடனுரை காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயம். இவ்வாலயம் 1100 வருடம் பழமையான ஆலயம். இவ்வாலயத்திலே மூலஸ்தானத்திலே காசி விஸ்வநாத பெருமான், அம்பிகையாக காசி விஷாலாட்சி அம்மன், அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களாக ஸ்ரீ விநாயகர், தட்சிணாமூர்த்தி, வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் மற்றும் நந்திகேஸ்வரர் உள்ளனர். இவ்வாலயம் மிகவும் பழமையான ஆலயம். இவ்வாலயத்திலே காஞ்சி மகா பெரியவா 15 நாள் தங்கி பூஜை செய்த ஆலயம். இவ்வாலயத்தின் சிறப்பு என்னவென்றால், இவ்வாலயத்திலே அக்னி தீர்த்தம் உள்ளது. அக்னி தீர்த்தம் உள்ள ஆலயம். இந்த ஆலயம் பரிகார ஸ்தலமாக இருக்கிறது. என்ன பரிகார ஸ்தலம் என்றால், திருமண ஆகாத ஆண்கள் பெண்கள் இவ்வாலயத்திற்கு வந்து 5 வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு மல்லிப்பூவும் 2 அகல் விளக்கும் ஏற்றி வழிபட்டால், அதிலிருந்து விளக்கு ஏற்றிய 3 மாதத்திற்குள் திருமணமாகும் என்பது ஐதீகம். வளர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப மிகவும் சிறப்பானாலும் இவ்வாலயத்திலே பிரதோஷம் மற்றும் நித்தியப்படி பூஜைகள் நடைபெறுகிறது. அனைவரும் வந்து விஷாலாட்சி விஸ்வநாதரை வணங்கி பெருவாழ்வடைய வேண்டுகிறோம். சிவா திருச்சிற்றம்பலம்.